தைவான் ரஷ்யா மேல போடப்பட்டிருக்கிற சாங்ஷனை இன்னும் டைட்டன் பண்ணும் விதமா ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்ணக்கூடிய கூட்ஸை வந்து இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த மிலிட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய கூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கூட்ஸ் எல்லாம் ஏற்றுமதியும் சரி, அப்புறம் சில பொருட்கள் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுலையும் சரி, இதெல்லாம் சாங்ஷன் போடணும் அப்படிங்கிறது போல தைவானோட எக்கனாமிக் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அடுத்தது இந்த லுத்வேனியா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்த பகுதியில கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கிறதுனால ராணுவத்தை டிப்ளாய் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க, தேவைப்படும் போல தெரியுது அப்படிங்கிறது போல லித்துவேனியா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அடுத்து இந்த பாகிஸ்தான் தரப்புல வந்துட்டீங்கன்னா, பாகிஸ்தானோட பிடிஐ கட்சி இருக்குல்ல, ஏன்னா பாகிஸ்தான்ல எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அவர்களை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. சமீபத்தில் பெயில் கட்சி வெளியே வந்திருந்தது. இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களோட கட்சி சிம்பல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இப்போ அந்த சிம்பலை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா பக்கமுமே இந்த சிம்பல் ரொம்ப முக்கியமா இருக்கு போல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட இது போல எலெக்ஷனுக்காக சிம்பல் பிரச்சனை நிறையா இருந்து, இப்போ அதே போல உலகத்திலையும் பல இடங்கள்ல இந்த சிம்பலுக்காக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியோ அந்த சிம்பலை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால அந்த கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்களா, ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்குது. அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்திருக்கு. ரஷ்யாவோட ஒரு ஷிப்பான நொவோசிர்ஸ்கி அப்படின்ற ஒரு ஷிப் மேல தாக்குதல் பண்ணி முழுவதும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது ஒரு லேண்டிங் ஷிப் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதே நேரத்தில் ஒடசா பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக்கலேவ்கா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோன் ஃபேக்டரி, உக்ரைனோட ட்ரோன் ஃபேக்டரி மேல ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்க, ட்ரோன் தாக்குதல். அதனால அந்த பில்டிங் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு, அந்த ஃபெசிலிட்டியை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுக்குள்ள போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். டிசம்பர் 25ஆம் தேதி நைட்டு, டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை, இந்த டைம்ல நைட்டு நேரத்துல உக்ரைனோட நேரப்படி ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி மாறி மாறி பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ரஷ்யா இந்த ஒடசாவா இருக்கட்டும், மிக்கலேவ்காவா இருக்கட்டும், இதை நோக்கி அவங்க தாக்குதல் இருந்திருக்கு. உக்ரைனோட தாக்குதல் இந்த கிரீமியாவோட போர்ட்ஸை நோக்கி இருந்திருக்கு. இது போல இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணல. சில இடங்கள்ல வெடிசத்தம் கேட்டிருக்குது, வெடி விபத்து நடந்திருக்குது, ஃபேக்டரிஸ் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, ரஷ்யா தரப்புல ஒரு ஷிப் டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்னு பல தாக்குதல்கள் இருதரப்புலையும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. அதாவது தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய போகுது. 3வது வருஷம் ஆரம்பிச்சு இந்த பிப்ரவரி மாசம் வந்துருச்சுன்னா, இப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கான தாக்குதல் அதிகரிச்சிருக்குதுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுவும் இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் F-16 ஓட்டுறதுக்கான பைலட்ஸுக்கு ஃபைட்டர் ஜெட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டாங்க. 6 பேத்துக்கிட்ட புதுசா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10 பேத்துக்கிட்ட தயாரா இருக்கிறாங்க. அதுவும் இந்த ட்ரைனிங் கொடுத்தது முக்கியமா யூகேவோட ராயல் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. கண்டிப்பா உக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் அடுத்த வருஷம் போகும். அப்படி போகும்போது இந்த பிரச்சனை அதி தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதுவும் இப்ப பாருங்க, கிரீமியாவோட பிரிட்ஜில் திரும்பவும் தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல ரஷ்யா எப்பவும் போல வழக்கமா நடக்கிற மாதிரியே இந்த கிரீமியா பிரிட்ஜை ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா இப்படி பண்றதுனால அந்த கிரீமியாவோட பிரிட்ஜ் மேல தாக்குதல் பண்றது வந்து அவ்வளவா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியறது இல்லை. உக்ரைனியன்ஸ்னால இந்த தடவையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கிரீமியா பிரிட்ஜில் ஃபோன்ஸ் வச்சிருப்போம், ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இருக்கும், இது போல பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கிரீமியா பிரிட்ஜ் எதுவுமே இல்லை, எந்த ஒரு சிக்னல் ரிசீவர் எதுவுமே இல்லாத காரணத்தினால உக்ரைனால கரெக்டா அந்த பிரிட்ஜை கண்டுபிடிச்சு அவங்க மிசைலை தாக்கி அழிக்க முடியல. அதனால அந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் மேல நடக்கிற இந்த தாக்குதலை வந்து ரஷ்யா முறியடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போல ரஷ்யா அந்த கிரீமியா பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க திரும்பவும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனா உக்ரைன் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கிரீமியா பிரிட்ஜை தான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஒரு லேண்டிங் ஷிப் கிரீமியாவோட ஒரு போர்ட்ல நிப்பாட்டி வச்சிருந்துக்கிறாங்க. லேண்டிங் ஷிப், அந்த லேண்டிங் ஷிப்ல ஈரானோட மியூனிஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்ல உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் அதுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. தாக்குதல் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய மியூனிஷன்ஸ்லாம் வெடிச்சதுனால, தீப்பிடிச்சதுனால ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த லேண்டிங் ஷிப்பே வெடிச்சு செதறிடுச்சு, அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா தரப்பு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே போல ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ட்ரோன்களை விட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த மிக்கலேவை நோக்கி 4 ட்ரோன்கள், ஒடசாவை நோக்கி 4 ட்ரோன்கள்,
கெர்சனை நோக்கி ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லி பல வகையான வேவ் பை வேவா ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதி தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒடசா பகுதியில இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் சென்டர் இருக்கு. இந்த மிக்கலைவுக்கால ட்ரோன் மேனுஃபேக்சரிங் சென்டர் அதிகமா இருக்கு. அதை குறி வச்சு தாக்கி அளிக்கலாம் அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுருக்காங்க. இதனால இந்த மிக்கலைவ்கா, அதாவது ஒடசாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக்கலைவ் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி, இது ட்ரோன் தயாரிக்கும் ஃபேக்டரி, அதை குறி வச்சு அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபேக்டரிங்க, அது மேல தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு ரஷ்யா மேல வச்சுக்கிறாங்க. அதாவது நேத்திக்கு, அதாவது இன்னைக்கு அதிகாலை உக்ரைனோட நேரப்படி இருதரப்புலையுமே தாக்குதல் அதிக அளவுல இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த கிரின்கி தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கிரின்கில சமீபத்துல உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவோட பகுதிக்குள்ள வந்து சில பகுதிகளை பிடிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, இப்ப அது முற்றிலும் வேஸ்ட் அப்படிங்கிறது போல ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் முன்னேறி சில பகுதிகளை கேக்கா பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அது மேக்சிமம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த லேண்டிங் ஆபரேஷன் பண்ணி அங்க இருக்கிற சோல்ஜரை இழந்தீங்க அப்படின்ற கேள்வி உக்ரைனோட அதிபரை நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக இது போல திசை திருப்பும் வகையில ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த லேண்டிங் ஷிப்பை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர, இப்ப அந்த கிரின்கி எல்லாரும் மறந்துடுவாங்க. இப்ப அந்த கிரின்கில இருந்து உக்ரைனின் வீரர்கள் அப்படியே கைவிட்டுட்டாங்க, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு 2-3 நாட்குள்ள முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகமான உயிர் சேதங்கள் உக்ரைன் தரப்புல இருந்து ஏற்பட்டிருக்கு. அதான் மறைக்கிறதுக்காக இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ரஷ்ய தரப்புல இருந்தும் சில அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது போல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே இந்த கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. இது போல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கு. இதை மறைக்கணும், இதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிதான் உக்ரைன் இந்த கிரீமியாவையும் சரி, இந்த கிரீமியாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸ்லயும் சரி, இது போல பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நம்மளுக்கு பார்த்தா அது போல புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இது போல சூழ்நிலை இருக்கும்போது, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போனீங்கன்னா, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில நெத்தன்யாகு அவர்கள் இருக்காருல்ல, அவர் தரப்புல இருந்து ஒரு கருத்து வந்ததா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தரப்புல இருந்து ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலோட பிரதானமான நோக்கம் என்னன்னா, இந்த காசா, இந்த பாலஸ்தீன்ல மிலிட்டரியே இருக்கக்கூடாது, டீமிலிட்டரைஸ் பண்ணும். ரெண்டாவது, ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது, அதை ஃபுல்லா வாஷ் பண்ணும். மூணாவது, இந்த ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கவே கூடாது இந்த பாலஸ்தீன்ல. இது போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இது போர் சூழல், எந்த தகவலையும் உறுதிப்படுத்த முடியாது. எப்படி இருக்குதோ அதை அப்படியே உங்ககிட்ட வாங்கி டெலிவரி பண்ணிட்டேன். இதுல இருந்து எது சரி எது தப்புன்னு நீங்க தான் பார்த்து முடிவு எடுத்துக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி பிரச்சனை பெருசா இருக்கு. இப்படி இருக்கும்போது சமீபத்துல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது இல்லையா, இது போல ஹவுதிஸ் மேல நீங்க ஏதாவது ஒரு ரிட்டாலியேட் பண்ணீங்கன்னா, அதாவது பதில் தாக்குதல் பண்ணீங்கன்னா நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா அப்படிங்கிறதுக்காக தெரியல. ஆனா அமெரிக்கா தரப்பு இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஈராக்லயும் சிரியாலையும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இல்லையா அமெரிக்காவோட பேஸ் மேல, அதனால அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி ஹதீப் அப்படின்னு சொல்லப்படுது, இந்த ஃபெசிலிட்டி மேல அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஹிஸ்புல்லா மேல டைரக்டா அமெரிக்கா தாக்குதல் பண்ணதுனால இந்த மெடிட்ரேனியன் சீல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேல ஹிஸ்புல்லா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இதுக்கு மேல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா நேரக்டா இந்த இஸ்ரேலோட வடக்கு பகுதியில பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவை தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மூணாவதா இல்ல இது நாலாவதோ ஒரு நாடு, அதாவது அமெரிக்கா இந்த பிரச்சனைக்குள்ள எட்டி குதிச்சிட்டாங்களா. ஏன்னா ஈராக்லயும் சிரியாலையும் வேற வேற பேக்டு, பட் எதுவா இருந்தாலும் ஈரான் அலைன்டு, ஈரான் பேக்டு, ஈரான் லெட் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எல்லாமே ஈரான் தானே, இதுவும் ஈரான் தான், அதனால இது மேல ஒரு குண்டை தூக்கி போடு அப்படிங்கிறது போல அமெரிக்கா போட்டாங்களா, இதனால இந்த பிராந்தியத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படின்றது போல கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா இப்போ போட்டாங்களா பதிலடி கொடுக்கறதுக்காக ஹிஸ்புல்லா அமெரிக்காவோட வார்ஷிப் அடிச்சாங்கன்னா இந்த பிராந்தியத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல என்ன நடக்க போறதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.